துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத அமாவாசையில் வழிபாடு முறைகள், அதோட சிறப்பம்சம் என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாத அமாவாசை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த இது. ஏன்னா உங்கள் ராசி பஞ்சமஸ்தானாதிபதி சனி, அவர் உச்சம் பெறும் ராசியில் செய்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் வைத்து, அவர் படங்கள் வைத்து, வஸ்திரம், பழங்கள் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி இது பண்ணுறதான். உங்களுக்கு சிறப்பாக என்ன சொல்லணும்னா, எல்லாமே படையல் பண்ணதுக்கப்புறம், வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தானம் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு என்னென்னா, பல விஷயங்கள் தோணுங்க. அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். பொதுவாக ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் 1, 2 மட்டும் எடுத்துக்கங்க. நிறைய மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பெரிய லெவலில் போக வேண்டாம். இன்றைய காலகட்டம் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமா, வாய்ப்புகள் வருமா, உடல் ஒத்துழைக்குமா, பல ஆங்கிளில் பார்க்கணும். குலதெய்வ அருள் இருந்து விட்டால் யம பயம் நீங்கும். நான் யமனே குலதெய்வ பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி அம்சங்கள் இருக்குது. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத அமாவாசையில் வழிபாடு முறைகள், அதோட சிறப்பம்சம் என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாத அமாவாசை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த இது. ஏன்னா உங்கள் ராசி பஞ்சமஸ்தானாதிபதி சனி, அவர் உச்சம் பெறும் ராசி உங்களுக்கு. கர்மக்காரகனே சனி தாங்க. அப்போ சூரியன் சந்திரன் 2 பேர்த்தில் இருக்கின்ற அமாவாசை உங்கள் சனி வீட்டில் நடக்குது. கர்ம தோஷங்கள் எதாக இருந்தாலும் விளக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகணும்னாலும் இந்த திதி கொடுத்தல், முன்னோர்கள் வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு தான். இது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் தெளிவாக பார்த்துட்றோம். ஒரு சில தானங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு அதையும் பார்ப்போம். அப்போ ஆண் பெண்கள் இருவரும் பாருங்கள், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு வருடம் பிறந்திருக்கு. அதுதான் இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே, அது தை மாதம் தொடங்க வந்தவுடனே, ஏன்னா உத்தராயணம் தாட்சாயணத்தில் இது நம்ம சொல்லுவோம். உத்தராயணம் தாட்சாயணம் வந்த உடனே தொடங்கிறது. மகரத்தில் சூரியன் வரும் காலகட்டத்தில் மாற்றம் நிகழும். அதை பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சனி பகவான் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். அவரை சாந்திப்படுத்த வேண்டிய காலகட்டமும் இதுவே. அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக முன்னோர்கள் வழிபாடுங்க. இந்த நாள் முன்னோர்கள், மற்ற நாள்கள் எல்லாம் இறைவனுக்கு ஒதுக்கணும். அப்போ நம்ம யாரோ ஒருத்தர், இந்த முன்னோர்களே பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வமாக வந்த கதையும் உண்டு. நிறைய பேரோட முன்னோர்கள் அவங்க குலதெய்வமாக இன்னும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. காவல் தெய்வங்களும் அந்த வகையில் வந்த வகையில் நிறைய பேத்துக்கு உண்டு. இப்போ இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வேறு நடக்குது. சூரியன் சந்திரன் என்ற கிரக இணையும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியும் கூட இருக்கார் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் இருக்கார், தனாதிபதி 7ஆம் அதிபதியும் இருக்கார். மொத்தம் 5 கிரக சேர்க்கைகள் இந்த 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி நடக்குது. திதி கொடுத்து விதியை மாற்ற வழி வந்துட்டேன். முதல்ல 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டனால நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டது. குருபலன் இருக்கும் காலகட்டத்தில் சார் திருமணம் எங்களுக்கு இருக்கா இல்லையா, தடங்களாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழி. ஒரு சில 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அவங்களுக்கு என்ன வழிவகைகள் தான். சார் திருமண தோஷங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எண்ணிய திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா முன்னோர்கள் திதி கொடுத்து வழிபாடு பண்ணுறது. பொதுவாகவே எத்தனையோ வருஷங்களை கொடுத்தாலும் இந்த மாதத்தில் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். திதி முன்னாடி ஒரு நீர்நிலை உள்ள இடங்கள், காசி, ராமேஸ்வரம், பாபநாசம், இல்லை உங்கள் ஊர் இருக்கிற ஆற்று படுக்கையில் இருக்கிற கோயில்கள் சம்மந்தப்பட்ட திதி கொடுத்து, வாய்ப்பு இருந்தால் யாகம் மாதிரி திலக் ஹோமம் மாதிரி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து, அதுவும் விரதமோட வீட்டுக்கு வந்து சமையல் செய்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் வைத்து, அவர் படங்கள் வைத்து, வஸ்திரம், பழங்கள் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி இது பண்ணுறதான். உங்களுக்கு சிறப்பாக என்ன சொல்லணும்னா, எல்லாமே படையல் பண்ணதுக்கப்புறம், வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தானம் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு என்னென்னா, பசுமாட்டுக்கு பழங்கள் தானம் கொடுப்பதே சிறந்ததுங்க. சுக்கிரன் அப்படின்னாலே லட்சுமி கடாட்சம், லட்சுமி அப்படிங்கிறத பசுக்கோ அதெல்லாம் சொல்லுவோம். பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, ஒரு சில வஸ்திரம், துணிமணிகள், அத்தை என்ற உறவு இல்லை மகள் என்ற உறவு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சார் திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தடையிலும் விளைக்கிறங்க. திருமணத்துக்கு தடை விளக்க சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் தேவை, மங்களகாரகனும் தேவை. உங்களுக்கு மங்களகரமான விஷயம் எடுக்க சுக்கிரன் அருளை எடுக்கிறோம், இதை மறந்து விடாதீர்கள். இப்போ நிறைய பேருக்கு சார் படிப்பு
நல்லபடியாக வரணும், என் பையன் இப்போ தான் காலேஜ் போகிறான், வெளிநாடு ட்ரை பண்ணுற மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு போகணும். அதே முன்னோர்கள் வழிபாடு தான். ஆனால் கொடுக்க வேண்டிய தானம் என்னமா போயிடணும் அப்படின்னா, இவங்களுக்கு உணவு தானம். நீங்கள் வழிபாடுகள் அதே வழிபாடுகள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு, ஒரு ஆர்ஃபனேஜாக இருக்கலாம், இல்லை முதியோர்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு உணவு தானங்கள், இல்லை ஸ்வீட்டு மாதிரி வாங்கி கொடுங்க. ஸ்வீட்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அது ஸ்வீட்டு மாதிரி வானம் கொடுத்துட்டு அன்னைக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்றைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பண்ண உடனே உங்களுக்கு கல்வியில் மேன்மை வரும். அப்போ எது தடையோ அதை தானமாக கொடுத்து விடுவோம், எது நமக்கு தேவையோ அதை இறைவனிடம் வேண்டி பண்ணணும். அப்போ நிறைய பரிகார முறையிலே பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கும். கேட்பாங்க, இதுக்கு ஒருத்தங்க அபிஷேகத்தில் பரிகாரம் கொடுப்போம், ஒருத்தங்க நடந்து போகிறதுல பரிகாரம் கொடுப்போம், ஒருத்தது யாகம் பண்ணிக்காங்கன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதே இது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுப்போம்னா தானம் கொடுக்க சொல்லுவோம். ஏங்க இதெல்லாம் மாறுது? ராசிகள், நட்சத்திரங்கள், தத்துவங்கள், கிரக அமைப்புகள் தகுந்த மாதிரி மாறும். சரி சார், இப்போ நிறைய பேர் இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறது, நினச்ச ஸ்பீடு நடக்க முடியலை, இதுதான் இந்த ராசியோட அம்சமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், வேகமாக நடக்கணும், நினச்ச ஒரு ப்ரொமோஷன் வரணும், அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய பேர் வெளிநாடும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் அதையும் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறையில் இன்றைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், கோச்சார பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பிரசன்ன மெத்தட், இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது படித்தாலே ஜோதிடத்தில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகுன்னு நிச்சயமாக சொல்லலாம். அடிப்படை ஜோதிடம் தெளிவு வர இந்த புத்தகம் இருக்கும். நிறைய பேர் ஜோசியம் படிச்சுட்டு பலன் சொல்ல முடியலன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புக்கு நிச்சயமாக உறுதியாக இருக்கும்னு மாற்றுக்கருத்தில். ரைட், இது வேறு படிச்சுட்டு சந்தேகம் இருந்தால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறோம். ரைட், இப்போ சார் இந்த வேலை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் வெளிநாடுகளில் முயற்சி பண்ணுறாங்க, நிச்சயமாக உண்டு. இதற்கு நான் ஒரு தீவு உள்ள பகுதிக்கு சென்று வாருங்கள் அப்படிமா. அது தீவு உள்ள பகுதி எங்கே சார் பிடிக்கிறது? குறிப்பாக ராமேஸ்வரம் மணல தீவு தான். அப்போ இந்த பேக்ட்ராப் வாட்டர் இருக்கும், அந்த பேக்ட்ராப் வாட்டர் எங்கே இருக்கும்? அது கேரளா இந்த மாதிரி இருக்கும். தீவு உள்ள பகுதியாக இருக்கலாம். ஆற்றங்கரை கடந்து ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி தான் ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற கடவுள் வழிபாடாக கொடுத்துருவேன். அது அந்த இடம் போயிட்டு வந்தாலே, இந்த திதி கொடுத்தாலும் தனியாக போங்க. ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், இந்த காவிரி படுக்கை ஒட்டி இருக்கிற, பார்த்தாலே இந்த கோயில்னு தெரியணும், அந்த இருக்கலாம். கடலை ஒட்டி இருக்கிற கோயில்கள். சென்னையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு சுக்கரன் அம்சம் ரொம்ப பாதிச்சேன்னா நான் இருக்கிறேன், திருவான்மையூரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் கொடுத்தேன். அவங்க இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அப்போ தத்துவங்கள் இந்த அடிப்பில் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நீர் ஒட்டி இருக்கிற ஏதோ ஒரு கோயிலை சூஸ் பண்ணுங்கள், போயிட்டு வாங்க, சிறப்பாக இருங்க. வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டெவலப் ஆயிரும். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சார், உங்களோட பிஸ்னஸ்னால் 10ஆம் அதிபதி முக்கியம். இயற்கையாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்பொழுது டெவலப் ஆகும் கால சூழ்நிலை, வளர்ச்சி உண்டா? நிச்சயமாக உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதிலே பல விஷயங்கள் தோணுங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். பொதுவாக ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் 1, 2 மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பெரிய லெவலில் போக வேண்டாம். இன்றைய காலகட்டம் நல்லா இருக்குது, ஃப்யூச்சரில் இப்படி இருக்குமா, வாய்ப்புகள் வருமா, உடல் ஒத்துழைக்குமா, பல ஆங்கிளில் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில், இன்னொரு புது தொழில், அதை மட்டும் அதுலேயும் கரெக்டாக கீழே வேலையாட்களை போட்டு பண்ணுங்கள். இதுதான். இப்போ உங்களுக்கு பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, நீங்கள் அதுக்குண்டான முயற்சி பண்ணலாம். இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் எத்தனையோ கிரகம் இருக்கும் பொழுது 4 கிரகம் வேறு இருக்குது. இப்போ இந்த அமாவாசை ஒட்டி இருக்கிறதுனால முன்னோர்கள் சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் போகிற வீடு திருப்தியாக இல்லை, வீடு கரெக்டான வீட்டில் இருக்கோமா, ஏதோ தோஷமாக இருக்குமா, செய்வனை இருக்குமான்னு. பொதுவாகவே முன்னோர்கள் அருள் இருந்தாலே செய்வனை இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டங்கள் வரும்பொழுது கூட முன்னோர்கள் அருள் உண்டு. இப்போ குலதெய்வ அருள் இருந்து விட்டால் யம பயம் நீங்கும். நான் யமனே குலதெய்வ பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி அம்சங்கள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி, ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்குது. அது திருக்கடைய அபிராமி கோயிலுக்கு ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் சாந்தி கோலம் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். ஆக மொத்தங்க இந்த ராசி, இந்த அமாவாசை நீங்கள் கொடுத்து துலாம் ராசிக்காரங்க ஜெயிச்சு வரணுங்க, அதாங்க ஆசை. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.